பரூக் ஹஷேம், தேவனுக்கே மகிமை. டெருமா என்ற தலைப்பிலான பார்ஷா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டெருமா என்ற எபிரேய வார்த்தைக்கு காணிக்கை, பங்களிப்பு, பலிகள், நன்கொடை போன்ற பல்வேறு அர்த்தங்கள் உள்ளன. அதாவது இதனுடைய வேர் சொல் என்னவென்றால் ரூம் என்பதாகும். ரூம் என்றால் மேலே எழுப்புதல் அல்லது உயர்த்துதல் என்று பெயர். அதாவது நாம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது நோவா தகன பலியை செலுத்திய போது அதன் புகை மேலே எழும்பி வரும்போது சுகந்த வாசனையாக கர்த்தர் முகர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இது பலி பொருட்களின் புகை மேலே எழும்பத்தக்க அந்த ரூம் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த டெருமா என்ற வார்த்தையும் அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த வேத வாசிப்பு பகுதிகளை நாம் இப்போது காண்போம். யாத்ராகமம் 25:1 முதல் 27:19 முடிய. தீர்க்க தரிசன பகுதி 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை. இந்த வசனங்கள் எபிரேய வேதத்தின் அடிப்படையிலானவை. ஆனால் மொழிபெயர்ப்பு வேதாகமங்களில் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 18 வசனங்கள் மாத்திரமே உள்ளன. எனவே நீங்கள் வாசிக்க வேண்டியது எப்படி என்றால் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை வாசிக்க வேண்டும். இப்பொழுது இந்த தோரா வேத வாசிப்பு பகுதியின் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. தேவன் ஆசரிப்பு கூடாரத்தின் கட்டுமானம் குறித்த விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கங்களில் அவர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு என்னென்ன பொருட்களை, என்னென்ன வஸ்துக்களை பெற வேண்டும் என்பதை ஒரு பட்டியலாக சொல்லப்பட்டுள்ளது. பொன், வெள்ளி, வெண்கலம், நீல நூல், சிவப்பு நூல், தூப வர்க்கத்துக்கான சுகந்த வர்க்கம் போன்ற பல்வேறு பொருட்கள். இதில் பிரதான நோக்கம் என்னவென்றால் தேவன் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் நடுவில் வாசம் பண்ண வேண்டும் என்பதே. பின்பு உடன்படிக்கை பெட்டி செய்யும் கட்டளையையும் கொடுத்தார். வாசிக்க கேட்போம். 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. உடன்படிக்கை பெட்டி என்பது ஆசரிப்பு கூடாரத்தின் இருதயம் போன்றது. அதாவது மனிதனுடைய சரீரத்திலும் கூட இருதயம் மைய பகுதியாக இருக்கிறபடியால் தேவன் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். எப்பொழுதும் தேவன் நம்மிடம் கேட்பதெல்லாம் இருதயத்தை தர வேண்டும் என்பதுதான். இந்த உடன்படிக்கை பெட்டியாவது கண்டிப்பாக தண்டுகள் மூலமாக சுமக்கப்பட வேண்டும். அதாவது அதற்கேற்ப அந்த பெட்டியிலே வளையங்கள் அமைக்கப்படும். அந்த வளையங்களுக்குள் தண்டுகள் பாய்ச்சப்படும். அந்த தண்டுகளை வைத்துத்தான் சுமந்து செல்ல வேண்டும். இந்த ஒரு தோராவின் நியதியாக இருந்தபடியால் இதை கண்டிப்பாக ஆசாரியர்கள் தான் சுமந்து செல்ல வேண்டும். இப்படி இருக்கையில் இது வண்டியின் மீது ஒரு கட்டத்தில் வண்டியின் மீது வைத்து எடுத்து செல்லப்பட்டது. வண்டியின் மீது எடுத்து செல்ல போது அது சாய்ந்த போது தாங்கி பிடிப்பதன் மூலம் உசியா அதை கையால் தொட்ட போது தேவன் அவனை அடித்தார் என்று காண்கிறோம். இது ஒரு கொடூரமான செயலாக காணப்பட்டாலும் அது தோராவில் உள்ள நியதியை மீறியதற்கான ஒரு தண்டனை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் தேவ சமூகத்து அப்பம் வைப்பதற்கான சித்தீம் மரத்திலான மேஜையை செய்யும்படியும் கட்டளையிட்டார். வாசிக்க கேட்போம்.
25ஆம் அதிகாரம் 23 மற்றும் 30 முதலான வசனங்கள். சீத்திம் மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவது. மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். பின்பு மெனோரா என்ற குத்துவிளக்கு உண்டாக்கும்படியான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மெனோரா என்ற எபிரேய பெயர் 3 எபிரேய வார்த்தைகளை ஒருங்கிணைத்ததாக காணப்படுகிறது. மென் என்றால் பகுதி, ஓர் என்றால் ஒளி, யா என்பது மிகப்பெரிய தேவன் அல்லது உன்னதர் என்ற அர்த்தம். எனவே இந்த 3 வார்த்தைகளை ஒருங்கிணைத்தால் அது மெனோரா என்று உச்சரிக்கப்படுகிறது. அதை உண்டாக்கும் முறை மற்றும் அதில் 7 அகல்களை உண்டாக்க வேண்டும். அதில் இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை எரியூட்டுவதற்காக பயன்படுத்த வேண்டும். வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். இதற்கு பின் ஆசரிப்பு கூடாரத்தை மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி வடிவமைக்க உரிய தக்க அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வாசிக்க கேட்போம். 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். இதனைத் தொடர்ந்து மூடுதிரைகள் பற்றிய கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளன. அது வாசஸ்தலத்தின் கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளன. வாசிக்க கேட்போம். 26ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்திம் மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுந்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த இரண்டையும் பிரிக்கும் விதமாக ஒரு திரைச்சீலை இருக்க வேண்டும். அந்த திரைச்சீலை எவ்வாறு உண்டாக்கப்பட வேண்டும் என்ற அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளன. வாசிக்க கேட்போம். 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். மேசியாவாகிய இயேசு தன் மரணத்தின் மூலமாக புதிதும் ஜீவனுள்ளதுமான ஒரு மார்க்கத்தை உண்டாக்கினார். அதுவே நமது இரட்சணிய திட்டமாகவும் விளங்குகிறது. அதை குறித்தும் அந்த திரைச்சூலை மேலிருந்து கீழாக கிழிந்தது குறித்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இதனைத் தொடர்ந்து பலிபீடம் உண்டாக்கும் முறை பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பின்வரும் வசனம் அதன் தொடர்ச்சியை அறிந்து கொள்ளலாம். 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாயிருப்பதாக. ஆசரிப்பு கூடாரம் 3 முக்கிய பகுதிகளை கொண்டது. ஒன்று பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தை சுற்றிலும் தொங்கு திரைகள் உருவாக்கப்பட வேண்டும்.
இவற்றை கொடுத்த கட்டளைகளும் இந்த பகுதியிலே வழங்கப்பட்டுள்ளது. வாசிக்க கேட்போம். 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும். மற்றொரு பகுதியில் தேவ கட்டளையை பெற்று சாலமோன், அதாவது சாலமோன் ராஜா சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தபோது ஒரு தேவனுக்கென்று ஒரு தேவாலயம் கட்ட தேவனிடமிருந்து கட்டளை பெற்றார். அப்பொழுதும் தேவனுடைய நோக்கம் ஒன்றுதான். இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியிலே அவர் வாசம் செய்ய விரும்பினார். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்கள். நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். இந்த வேதவாசிப்பு பகுதியின் புதிய உடன்படிக்கை பகுதியிலே காணிக்கை, ஒரு ஏழை விதவையின் காணிக்கை எவ்வாறு இயேசு கிறிஸ்துவால் அங்கீகரிக்கப்பட்டது மட்டுமல்ல, பாராட்டப்பட்டதும் கூட, அதை குறித்து நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைவாக எபேசியர் 5:2 சொன்னபடி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையுள்ள காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே இங்கு அன்பு என்பது தான் ஒரு பிரதான காணிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது. அன்பு இருந்தாலே அது பிறகு பொருள் காணிக்கையாக மாறும். அதாவது அன்பு செலுத்தும் போது தாம் பொருள் கொடுக்கவும் நமது திராணியின்படி உதவிகள் செய்யவும் முன்வருவோம். எனவே நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை என்பது நம்மையே தேவனுடைய பலிபீடத்தில் படைப்பதுதான். எனவேதான் பழைய பாடலில் பல்லவி இவ்வாறாக உள்ளது: பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை என்று. தேவனிடம் அன்பு கூர்ந்து அவருக்கு நம்மை காணிக்கையாக அர்ப்பணிப்பதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஷபாத் ஷலோம்.